ஆர்சிபி டீம் கப் அடிச்சது யாருனால? விராட் கோலினாலயா? இல்ல கேப்டன் ரஜத் பட்டிடார்னாலயா? இல்ல ஒட்டுமொத்த டீமா சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்களா? அப்படின்ட்டு பல டிபேட்ஸ் ஓடிட்டு இருக்கலாம். ஆனா என்ன கேட்டா, ஆர்சிபி டீம் ஆக்ஷன்லயே கப்ப வின் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். அப்படி ஆக்ஷன்ல என்ன மாரியான ஸ்ட்ராட்டஜிஸ ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல ஓப்பனிங் பேட்டர் ஸ்லாட்ல கிட்டத்தட்ட ஒரு 8 பேர ஃபில்டர் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த 8 பேர்ல ஃபில்டர் ஆகி ஒரு டாப் 2 பிளேஸ்ல வந்தது தான் பில் சால்ட்ட வாங்கலாமா? இல்ல கேஎல் ராகுல வாங்கலாமா? அப்படிங்கிற ஒரு டிபேட். கண்டிப்பா கேஎல் ராகுல் அதிகமான பிரைஸ்க்கு போவாரு. சோ நம்ம பில் சால்ட்டையே மெயின் ஆப்ஷனா வச்சுக்கலாம் அப்படின்ட்டு பில் சால்ட்ட சூஸ் பண்ணி வாங்கியிருக்காங்க. விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் ஜித்தேஷ் சர்மாவை வாங்கலாமா இல்ல துருவ் ஜுரேலை வாங்கலாமா அப்படிங்கிறது ஒரு டாக்கா இருந்திருக்கு. ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட சிமிலரான பேட்ஸ்மேன் தான். அந்த வகையில் ஜித்தேஷ் சர்மாவை எடுத்திருக்காங்க. அவர் பெரிய இம்பாக்டோ கிரியேட் பண்ணியிருக்காரு. என்ன கேட்டால் துருவ் ஜுரேல் இருந்திருந்தாலும் இந்த இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். எனிவே ஜித்தேஷ் சர்மாவோட கான்ட்ரிபியூஷன் ஆர்சிபியோட விக்டரிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆப்ஷன்ஸே வச்சுக்கல. குருணால் பாண்டியாவையும் சுயா சர்மாவையும் கண்டிப்பாக எடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்திருக்காங்க. அதே மாதிரி பிக் பண்ணி அதை இம்பாக்டாகவும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்தியன் பேஸ் பவுலரை பொறுத்த வரைக்கும் புவனேஸ்வர் குமார் இல்லைன்னா முகமது ஷமி இவங்க ரெண்டு பேர் எடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பிளானாக இருந்திருக்கு. முகமது ஷமியை எஸ்ஆர்எச் டீம் ஆல்ரெடி எடுத்துட்டதுனால வேற வழி இல்லாமல் புவனேஸ்வர் குமார் பிக் பண்ணியிருக்காங்க. புவனேஸ்வர் குமார் த்ரூ அவுட் த லீக் நல்லா ஆடலனாலும் ஃபைனலில் ரொம்பவே நல்லா பவுல் பண்ணி ஆர்சிபிக்கு கப் வின் பண்ணி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஃபாரின் பேஸ் பவுலரை பொறுத்த வரைக்கும் ஜாஷ் ஹேசில்வுட், மிச்சல் ஸ்டார்க், ரவாடா இவங்க 3 பேரை ஒரு ஆப்ஷனாக வச்சிருக்காங்க. இந்த ஆப்ஷனில் ஃபார்மை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஜாஷ் ஹேசில்வுட்டை பிக் பண்ணியிருக்காங்க. ஆர்சிபி கப் வின் பண்ணுறதுக்கு ஹேசில்வுட்டோட பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ முக்கியமாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். மிடில் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் வில் ஜாக்ஸை ரீடைன் பண்ணி மிடில் ஆர்டரில் ஆட வைக்கலாமா இல்லை டிம் டேவிட் எடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு டிபேட்லாம் போயிருக்கு. ஈவன் ஆக்ஷனில் மும்பை இந்தியன்ஸும் ஆர்சிபியும் சேர்ந்து கை குலுக்கி அந்த ஸ்வாப் பண்ணிட்டது எவ்வளோ ஐகானிக் மொமெண்ட்டாக இருந்ததுங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி டிம் டேவிட் ஆர்சிபிக்கு வந்தது வந்து ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you.